நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற படம் தான் லாஸ்ட் சாமுரை. 300 காலத்துல இப்படிலாம் சாமுராய்லாம் இருந்தாங்க, போர் வீரர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம். படத்துக்குள்ள போனோனே நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே பார்த்தா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க பொருள்லாம் கொண்டு போய் அடமானத்துல வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறாங்க. பொருள் வாங்கிட்டு வெளியே வரும்போது தான் தெரியுது, அங்க ஒரு நியூஸ் பேப்பர் விளம்பரம் படுத்துறாங்க. இந்த போட்டியில கலந்து ஜெயிச்சுக்கிட்டவங்களுக்கு 25 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பொற்காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம குடும்பத்துக்கும் காசு தேவைன்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற மற்ற சாமுராய் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அங்கே போனால் கமாண்டர் வந்து இந்த போட்டிக்கான விதிமுறைலாம் என்ன இருக்குது, எத்தனை வழி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சோடனே போட்டியில் விருப்பம் உள்ளவங்க பேரையும் ஒரு மரத்துண்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்துண்டை யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க இந்த போட்டியில் வின் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மரத்துண்டுக்காக எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவரோட பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் சண்டை போட்டு தப்பிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாரு, காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணையும் காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு அவங்க 2 பேருமே முதல் லெவலில் முடிச்சிடுறாங்க. இவர் ஒரு போட்டியாளர் தான். இவர் பேர் வந்து காவலர்னு வச்சுக்கலாமே. இவரும் போட்டியை வின் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு.